வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னப்பா நடந்தது? சொல்லுங்கப்பா. என் மருமகளுக்கு பிடிக்குமேன்னு ஆசை ஆசையா அதிரசம் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா. அப்போ தம்பந்தியம்மா வந்தாங்க. என் மாப்பிளையும் பொண்ணும் குழந்தையோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயாவது போய் சேர்ற வழிய பாருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருங்க. இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன். நினைச்சேன் உங்க அம்மாவை தவிர வேற யாரும் இப்படி ஒரு ஈனத்தனமான கருத்து செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். இளங்கோ, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுறா. இத இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாது. புஷ்பா மாசமா இருக்கா. அவன் மனசு வருத்தப்படுற மாதிரி நீ எதுவும் சொல்லிடாதடா. நிறுத்துங்கப்பா. ஊர்வலத்துல எந்த பொண்ணு முழுகாம இருக்கிறது இல்ல புள்ள பெத்துக்கிறது இல்லையா? என்னமோ தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி ஆடுறாங்க. நீங்க வேற ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. மனசுக்குள்ள அந்த அம்மாவுக்கு எவ்வளவு விஷயம் இருந்தா இங்க வந்து இப்படி பேசிட்டு போயிருப்பாங்க. உங்களை செத்துப்போ ஒளிஞ்சு போன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? என்னங்க, எங்க அம்மா அப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டாங்க. அப்போ எங்க அப்பா போய் சொல்றாரா? இளங்கோ விடுங்க. நீங்க புஷ்பா மேல கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அக்கா நீங்க சும்மா இருங்கக்கா. ஆத்தாலும் பொண்ணும் இந்த 6 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆடி இருக்காங்க. ஏண்டி உங்க அம்மாவுக்கு தான் புத்தி கட்டு போயிருக்குன்னா உனக்கு அறிவு இல்ல? எந்த வீட்டுல 5வது மாசமே அம்மா வீட்டுல போய் சீராடுவாங்க? சும்மா என்ன குறை சொல்லாதீங்க. இங்க எனக்கு ஒரு வெந்நீர் வைக்கணும்னா கூட நானே போய் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த வீட்டுல எனக்கு உதவ கூட யாருமே கிடையாது. வாய மூடுறி. வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவர்கிட்ட அனுசரணை நடந்துக்குவோம், அக்கறையை பார்த்துக்கோன்னு உனக்கும் இல்ல உங்க அம்மாவுக்கும் இல்ல. எவ்வளவு விரோதம் இருந்தா எங்கேயாவது ஒளிஞ்சு தொலைன்னு சொல்லிருப்பாங்க. உங்க அம்மா யாரு எங்க அப்பா வெளில போக சொல்றதுக்கு? உனக்கு இங்க வாழ இஷ்டம் இல்லைன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ. நான் என்ன தடுக்கிறேனா? மாச கணக்கு அங்கதான் டேரா போடுற. எக்காடு கட்டு ஒளின்னு தானே விட்டேன். அப்புறம் எதுக்கடி உங்க அம்மா வந்து எங்க அப்பா அப்படி பேசிட்டு போனாங்க? ஐயோ இளங்கோ விடுங்க. இது ஏதாவது விபரீதமா முடிஞ்சிட போகுது. முடியட்டுங்க. மருமக கர்ப்பமா இருக்காளேன்னு ஆசையா பால்கோவா செஞ்சு எடுத்துட்டு போயிருக்காரு எங்க அப்பா. இவ அதிகமா தின்னு வாந்தி எடுத்தா அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? அதுக்கு அந்த பொம்பளை வீடாடி வந்து ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம செத்து போன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மட்டும் வீட்டுல இருந்திருக்கணும். பொம்பளை உங்க அம்மா ராட்சசி. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். போதும், நிறுத்துங்க. சும்மா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. உங்களுக்கு உங்க அப்பா முக்கியம்னா எனக்கு எங்க அம்மா முக்கியமா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அம்மா என்ன சொன்னாங்க, இவரு எவ்வளவு மாத்தி சொன்னாருன்னு யாருக்கு தெரியும்? அப்படியே இளங்கோ நாக்கு அறுத்துருவேன். யார பத்தி என்ன பேசுற? எங்க அப்பா வாடி வார்த்தையை மாத்தி பேசுறாரு. தப்பா பேசுறது, தப்பா நடந்துக்கிறது, தப்பா சிந்திக்கிறதெல்லாம் உங்க அம்மாவால தான் முடியும். அது உங்க குடும்பத்துக்கே கை வந்த கலை. பொம்பளையாடி அவங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அப்பாவோட கால் தூசிக்கு வருவாங்களாடி? உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டதுக்கு நான் வாழ்நாள் பூரா கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாம். போதுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா நான் எங்க அம்மாவுக்கு பிறந்த பொண்ணே இல்ல. புஷ்பா போதும் நீ. இவரோட குடும்பம் நடத்தினதுக்கு இன்னைக்கு பேசின வார்த்தையே போதும். எங்க அம்மாவோட எனக்கு வேற யாரும் பெருசு இல்ல. கட்டின புருஷன் என் மனசுல ஒரு மரியாதை வரணும்னா ஒண்ணு என் மேல அன்பு இருக்கிறவரா இருக்கணும், இல்ல என் குடும்பத்தை மதிக்கிறவரா இருக்கணும். ரெண்டும் இல்லாம தலையெழுத்தேன்னு வாழ்றவங்க கிட்ட நான் எப்படியா நீ வாழ முடியும்? இல்ல புஷ்பா, இளங்கோ இப்ப என்ன சொல்லிட்டாரு நீ இப்படி பேசுறதுக்கு? இதுக்கு மேல எங்க அம்மா அசிங்கப்படுத்த என்ன இருக்க நீ? போதும் நீ, நான் கிளம்புறேன். இல்ல புஷ்பா, இல்ல சொல்றது கேளு. போய் தொலைட்டோம்.
விடுங்க, நான் போறேன். புஷ்பா 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 ஐயோ இளங்கோ இளங்கோ புஷ்பா 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 நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இளங்கோ. அத்தை வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்ல போறேன்னே தெரியல. அத்தையை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, எனக்கு புஷ்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையா இருக்கு. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எதுக்காக அப்படி முறைச்சுக்கிட்டு வெளியில போகணும்? நிதானமே இல்ல. எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு புரியல. யாரா இருந்தாலும் இவ்வளவு முன்கோபம் ஆகாதுக்கா. புரியுது இளங்கோ, ஆனா அத்தையால இதை தாங்கிக்கவே முடியாது. ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேற. அக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம். அவங்க மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா மனசு நோகாம பேசாம போயிருந்தாங்கன்னா இது இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காதுக்கா. யார் காரணம்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை இளங்கோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை இப்ப வந்துருவாங்க இளங்கோ. அவங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன் எனக்கு தெரியல இளங்கோ. கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே. அடிப்பட்டதுன்னு சொன்னாங்க. என்னாச்சு மாமா? ஏண்டி ரஞ்சனி, என்னடி ஆச்சு என் பொண்ணுக்கு? அது மாப்பிள்ள, நீங்களா சொல்லுங்க மாப்பிள்ள. புஷ்பாவுக்கு என்னாச்சு? என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. சொல்லுங்க மாப்பிள்ள. ஏண்டி, என்னடி ஆச்சு என் பொண்ணுக்கு? சொல்லுடி. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. புஷ்பாவுக்கு ஆட்டோ மோதி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்டா? ஏண்டி மாப்பிள்ளை என்னடி சொல்றாரு? என் பொண்ணு வீட்டுல தானடி இருந்தா, அவளை பாத்துக்க சொல்லிட்டு தானடி போனேன். அவ எப்படி வெளியில வந்தா? ஆட்டோ அவளை எப்படி மோதிச்சு? சொல்லுடி. நான் சொல்றேன் நான் ஒண்ணுமே செய்யல அத்தை. நான் அவளை வந்து பாவி எல்லாம் உன்னாலதான். 5 நிமிஷம் கோயிலுக்கு போனேன், அதுக்குள்ள ஏண்டி அவளை வெளியே கூட்டிட்டு போனேன்? நான் திரும்பி வராம செத்து போயிடுவேன்.
நினைச்சியா? இல்ல அத்தை. இல்ல அத்தை. நான் அவளை வீட்லயே இருன்னு எவ்வளவோ தடவை சொன்ன, அவ தான் கேட்கல அத்தை. கொண்டு போடுவேன். அம்மா இந்த நிலைமையில கூட பழி என் பொண்ணு மேல போடுற பாத்தியா? நீ பொம்பளையாடி? சீ. அப்படியெல்லாம் இல்ல அத்தை. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. பொறுமையா கேளுங்க, நான் எல்லாமே சொல்லு. சொல்றேன். என்ன நடந்தது சொல்லு. அந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான் டாக்டர். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குங்க. உங்க வைஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆனதால கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? புஷ்பா 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 ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? ஆக்சிடென்ட்ல அடிபட்டதுல ரத்தம் நிறைய போயிடுச்சு. எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சுட்டோம். பட் பேஷண்டோட நிலைமை இன்னும் சீரியஸா தான் இருக்கு. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் டாக்டர் பேஷண்ட்க்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஐயோ ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுடா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? புஷ்பா தரித்திரம் பிடிச்சவள எல்லாம் எல்லாம் உன்னாலதாண்டி. ஐயோ புஷ்பா என் மாம்சத்தோட வாரிசையை கொன்னுட்டியடி கொன்னுட்டியடி பாவி. பொத்தி பொத்தி காப்பாத்திட்டு வந்தேனேடி. மொத்தமா என் குடிய கெடுத்துட்டியடி. நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிடுவேன். ஏண்டி எதுக்கடி என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போன? ஐயோ நான் அவளுக்கு எவ்வளவு சொன்னத கேட்கல அத்தை. உன்னாலதாண்டி உன்னாலதாண்டி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. ஏண்டி நாங்க உனக்கு என்னடி கெடுதல் பண்ணோம்? ஐயோ அத்தை. ஏண்டி இப்படி பண்ண? எதுக்கு இப்படி காட்டு முறை தர மாட்டேங்கிறீங்க? அக்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியாது? கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன யாரும் தடுக்காதீங்க. இவ என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்தே செய்தி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா கஷ்டத்துக்கும் இவதான் காரணம். என் பொண்ணை குத்துயிரும் கொலை உயிருமா கொண்டாந்து போட்டாளே. இவளை நான் விட மாட்டேன். இவளை நான் உயிரோட விட மாட்டேன்.
மாட்டேன். சாவடி.